மனிதர், அவர் ஜெயிச்சே ஆகணும், ஜெயிப்பார். இது என்னுடைய வாக்கு. நான் இந்த படத்துல ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அந்த மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய சக்தி நாகப்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தவனாய் என் சிறு உரையை முடிக்கிறேன். அவையோருக்கு நன்றி. இந்த உலகம் இரவு பகல் என்று சரிசமமாக படைக்கப்பட்டது. இந்த உலகம் ஆண் பெண் என்று பாதி பாதி நம்ம இருந்தாலும் இன்னைக்கு 99 விழுக்காடு நம்ம ஆண்கள் தான் இருக்கோம். இந்த அருமையான இந்த திரைத்துறையில பெண்கள் வர பயப்படுகிறார்கள், தயங்குகிறார்கள். அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அந்த வகையில நம்ம கிட்ட நம்மளுடைய விருந்தினராக வந்திருக்கக்கூடிய கீர்த்தி அவர்கள் பேசுமாறு வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நம்மள எல்லாரையும் ஒரு தட்டுல வச்சுட்டு அவங்களை மட்டும் ஒரு தட்டுல வச்சா அவங்க தான் கீழே இருப்பாங்க. பெண்களுக்கு அவ்வளவு வலிமை. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த படத்துடைய மையக்கருவே பெண் தான் பெரிய சக்தி அப்படின்றத சொல்லியிருக்கோம். பெண் தான் தெய்வம், பெண் தான் ஆண்களுடைய எல்லாம் அப்படின்னு. பெண்ணுடைய மனைவியுடைய சொல்லிய மந்திரம் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கிளைமாக்ஸ். அந்த வகையில கீர்த்தி அவர்களே பேசுவார் அன்பு அழைக்கிறோம். இந்த படத்தோட இறுதி லைனு அண்ணா சொன்னார், அதில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது, அதனால தான் திருப்பி நான் கேட்குறேன். மனைவி சொல்லே மந்திரம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம்? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது நான் மாற்றிருக்கேன், மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் மாற்றிருக்கேன். ஏன்னா நாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாம் நம்மளுடைய பொண்டாட்டி பேச்சை கேட்டு நாம் வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணால் நிச்சயம் ஒரு நல்ல மனிதனாக, நல்ல வெற்றியாளனாக வாழ முடியும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை நான் இந்த படத்துல இறுதி கருத்தா நான் வச்சிருக்கேன். ஏன்னா தந்தை அப்படின்றவர் நமக்கு முன்னாடி நம்மளை விட்டு செல்லக்கூடியவர், மனைவி அப்படின்றவர் நம்ம கூடவே டிராவல் பண்ணக்கூடியவர். நம்மளது நல்லதானாலும் கெட்டதானாலும், அடிபட்டாலும் உதப்பட்டாலும் மிதிப்பட்டாலும் நம்ம பொண்டாட்டி கையால அடிபடுவோம், பொண்டாட்டி கையால மிதிப்படுவோம். அடுத்தவன் பொண்டாட்டியோ அடுத்த ஒரு பெண் கையாலேயோ அடி வாங்குறதையோ உத வாங்குறதையோ இந்த ஆண் சமூகம் ஏற்காது. அப்படின்றதுனால என் மனைவி எனக்கு முக்கியம், அதுதான் என் கோவில், அதுதான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் கீர்த்தி அவர்களை ஒரு வார்த்தை பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். திரு சக்திவேல் நாகப்பன் அவர்கள் கமர்ஷியல் இல்லாத ஒரு கமர்ஷியல் படத்தை கொண்டு வந்திருக்காரு. இதில் நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி எப்படி குடும்பத்தை கொண்டு போகிறாங்க அப்படின்றத அழகாக காமிச்சிருக்காரு. இந்த படத்தில் அந்த பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக் சின்ன படம்னு பார்க்க வேணாம், சின்ன படங்கள் நிறைய சின்ன படங்களில் தான் கதையும் கருத்தும் அதிகமாக இருக்குது. மக்கள் எல்லாரும் சின்ன படங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும், அதை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. கீர்த்தி அவர்களுக்கு நன்றி. எங்கள் அப்பா ஒரு தலைமை ஆசிரியர், தமிழ் ஆசிரியர். 1984 நான் ஒரு 7 வயசு சிறுவனாக இருக்கும்போது ஒரு சாலை விபத்தில் இறந்துறாங்க. ஆனால் அவர் 84 இறந்துட்டாலும் இன்றைக்கு எங்களுடைய குடும்ப நிகழ்வுகள், திருமணங்கள் எங்கே நடந்தாலும் அவர் சொன்ன ஒரு வரியை கோடிட்டு காட்டுவாங்க. என்ன அப்படின்னா, அடக்கிப்பார், அதாவது மனைவியை அடக்கிப்பார், அடங்கலைன்னா அடங்கிப்போ. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள பிரச்சனை இதுதான். ஒன்னா அடக்கி பாருங்க, முடியலன்னு அடங்கிப்போங்க, குடும்பம் நல்லா இருக்கும். அது மாதிரி குடும்பம் கௌரவமா இருக்கணும் அப்படின்னா குடும்பத்துல கௌரவத்தை பார்க்காதீங்க. நல்லா என்ன சொல்ல வரேன்னு புரியும். குடும்பத்துல நம்ம குடும்பம் கௌரவமா இருக்குன்னா குடும்பத்துல கௌரவத்தை பார்க்காதீங்க அப்படின்றதுதான் ஒரு கான்செப்ட். அடுத்து எனது நீண்டகால நண்பரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் நடிகரும் தயாரிப்பாளருமான வாசுதேவன் ஹரிதாஸ் அவர்களை வாழ்த்துமாறு அன்புடன் அழைக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், மேடையில் இருக்க
மூத்தவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் ஒரு விஷயத்த இந்த இடத்துல நிறைய பேர் பேசுனாங்க. நானும் ஒரு விஷயத்த இங்கே பதிவு பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவர் என்கிட்ட வந்து சொன்னார். சொல்லும்போது சக்திவேல் நாகப்பன் அவர் ரொம்ப நாள் கூட என்கிட்ட பழகலை. ஒரு 2-3 நாள் தான் அவர் வந்து மாப்பிள்ளை என் மாம்ஸ் மூலியமாக வந்து பழகினாரு. ஆனால் அவர் வந்து சொன்னார், இந்த கமர்ஷியல் படம் வந்து நாங்கள் பண்ணலைங்க அப்படின்னாரு. சார் எல்லாமே கமர்ஷியல் படம் தானே சார், அடிதடி வெத்து விட்டு எல்லாமே அதெல்லாம் இருந்தால் தானே சார் இன்னைக்கு ஹிட் ஆகும் படம் அப்படின்னாரு. இல்லை சார் அது இல்லாமல் ஒன்று பண்ணியிருக்கேன் சார், வாங்க சார் படம் பாருங்க சார் அப்படின்னாரு. அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு படம். ஒரு காதல் காதல் வந்து எப்படியோ ஒரு சாதாரண விஷயத்த அழகா அவ்வளோ அருமையாக பிரமிப்பாக பண்ணியிருக்காப்புல. இன்னைக்கு போனீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் நிறைய அவேர்னஸ் இல்லாமல் 16+ இது இவங்க மட்டும்தான் பார்க்க முடியும், 12+ இது மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வர OTT எல்லா படங்கள்லையும் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. எந்த குழந்தைங்க வந்து இன்னைக்கு எல்லாம் ஹை-எண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க பசங்க. சின்ன பசங்க இப்போ ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க மொபைல் ஆண்ட்ராய்டில் நல்ல ஆன் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. சாஃப்ட்வேரே வந்து ஹேண்டில் பண்ற அளவுக்கு இன்னைக்கு தகுதியான பசங்க இருக்கிறாங்க. ஆனா சிலர் வந்து அதன் மூலயமா கெட்டு போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இந்த மாதிரி திரைப்படங்களால ஒரு விஷயம் இதுதான் வரணும் அப்படின்னு ஒரு காமனான ஒரு விஷயம் இருந்ததுன்னா இதை மட்டும்தான் பார்ப்பாங்க பசங்க. எதிர்காலத்துல வளரக்கூடிய பசங்க எல்லாம் வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்கும். அவங்களுக்கு வந்து உள்ள போனவனே வந்து அவனுக்கு என்னன்னே தெரியாது, வெட்டுறதுனா என்னன்னு தெரியாது, குத்துறதுனா என்னன்னு தெரியாது, அழகா வந்து நம்ம ஆளுங்களே எடுத்து போட்டு காமிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு காவியம், நல்ல காவியமா நமக்கு வந்து சக்திவேல் நாகப்பன் அவரே தயாரிப்பாளராகவும் நல்ல டைரக்டர், டைரக்ஷன் வந்து அருமையா பண்ணியிருக்காப்ல. ஏன்னா அவரால் முடிஞ்ச வரை மிகப்பெரிய இதுல பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப பாராட்டுறேன். இன்னைக்கு வந்து காலை எடுத்து வைக்கிறதுக்கே யோசிக்கிற காலகட்டத்துல அவர் வந்து நான் எதுவாக இருந்தாலும் பாத்துறேன்னு கடல்ல முழுகி நீச்சல் அடிச்சு வெளியில வந்து நிக்கிறாரு. அந்த அளவுக்கு இயல்பா நல்லா நடிச்சிருக்காரு. நான் வந்து இந்த பேச பார்க்கும்போது பாரதி ராஜா படத்துல வந்து என் உயிரினும் என்ன படம் நடக்குது, எண்ணுயிர் தோழன்ல பார்த்த ஹீரோ மாதிரியே இருக்காப்ல. எண்ணுயிர் தோழன்ல அப்படியே அருமையா அவர் வந்து சென்னை ஸ்லாங்ல பண்ணிருப்பாப்ல. இவர் வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா அப்படியே கிராமத்து சாயல்ல அழகா சரியா பண்ணியிருக்காப்புல. ஏன்னா இன்னைக்கு என்னன்னா நான் வந்து வழக்கறிஞர் தொழில நிறைய வழக்குகளை சந்திச்சிருக்கிறேன். நான் படிச்சது ஒண்ணா இருக்கும், உள்ள போனா ஒண்ணா இருக்கும். அதுக்குள்ள போகும்போது வழக்கு சம்பந்தமான விஷயங்களை நம்ம போகும்போது நம்மளே தான் எல்லாரையும் கெடுத்துடுறோம். இந்த மாதிரி காவியம் வேணும். ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி நல்ல அழகான படங்களை எடுக்கணும். நம்ம எடுக்கிறோம் கமர்ஷியலா பணத்துக்காக எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பணம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம நினைச்சா பணம் வரும். நம்ம உருவாக்குறது தான் எல்லாமே. நல்ல காவியங்களை தொடர்ந்து இந்த மாதிரி சக்திவேல் நாகப்பன் அவர்கள் நமக்கு கொடுக்கணும் அப்படின்றது வேண்டி அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து இந்த நிகழ்ச்சியின் முக்கிய பகுதிக்கு வந்துட்டோம். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் மணி கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் அந்த கண்ணனை மேடை கலைக்கிறோம். அவருடைய இந்த படத்தில் அவருக்கு கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்துக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மணிகிருஷ்ணன். நான் வந்து நாமக்கல் மாவட்டம் குமரபாளையத்திலிருந்து வரேன். எங்கள் ஊர் சார்ந்த தொழில், எங்கள் அப்பா அம்மா பார்த்த தொழில் இதுதான். அங்கேருந்து இன்னைக்கு இது வரைக்கும் வரத்துக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் இந்த மியூசிக்கை படித்து லேர்ன் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது அவ்வளோ சாதாரணமாக இல்லை. இவ்வளோ கஷ்டத்தில் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். அது இல்லாமல் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சக்திவேல் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த விழாவோட நாயகன் என்னை சொல்கிறாங்க, அதெல்லாம் அவங்க ஒரு சொன்னாலுமே, ஆனால் இந்த விழாவோட நாயகன் சக்திவேல் சார் தான். ஏன்னா அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த டைமில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நீங்க படத்துல 3 பாடல்கள் அணி வாங்க. இந்த படத்துல 3 பாடல்கள் போட்டிருக்கீங்க. உண்மையாவே உங்களை நாங்க வந்து வரவேற்கிறோம், பாராட்டுறோம். என்னென்ன ராகங்கள் அடிப்படையில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த வாடாமல்லி அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு கீரவாணி சைடில் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ வந்து எல்லாமே ராகங்கள் பேஸில் நம்ம பாட்டு பண்ணோம்னா அது வேற மாதிரி தெரியும். ஏன்னா இப்போதைக்கு ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு கார்டை பிடிச்சிட்டு ஒரு சி மைனர் அந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு பாட்டை பண்ணால் எல்லா ஆடியன்ஸுக்கும் ஈஸியாக போய் சேர்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். மற்ற பாடல் இந்த வாடாமல்லி மட்டும் கீரவாணி சாயல் அப்படியே பண்ணியிருக்கேன். இன்ஸ்பிரேஷன் சொன்னால் நிறைய பேர் சொல்லலாம்.
இல்லை ராஜா சார் சொல்லலாம், ரகுமான் சார் சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் இருந்து கற்றுக்கிட்டு தான் நாம். இப்போ நான் மட்டும் தனியாக ஒரு இது கொடுக்க முடியாது இல்லையா? இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்க சாய் அபியங்கர், அனிருத் அவங்க கிட்ட இருந்து கூட நான் நிறைய விஷயம் கற்றுக்கிறேன். ஒவ்வொன்றுமே நம்ம இன்னொரு விஷயத்தை பார்த்து அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறது தானே. தேங்க்யூ. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து அமெரிக்காவில் வந்து ஒரு 30 ஆண்டு ஐடி தொழில் செஞ்சுட்டு ஒரு முக்கியமான விஷயமா நம்ம தமிழ்நாட்டில் போயிட்டு அரசியல் பணி செய்வோம் அப்படின்னு ஒரு தேடல்ல தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஐஏஎஸ் சகாயமையா அவருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் அந்த மக்கள் பாதையில் வந்து இணைஞ்சு இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல அரசியல் தீர்வை கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து இப்போ இங்கிருந்து ஐடி தொழிலை பார்த்துக்கிட்டு இங்கே சென்னையிலேயே ஒரு ஐடி நிறுவனத்தை நடத்திக்கிட்டு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இணைய தலைமுறை அப்படின்ட்டு இன்னைக்கு பெருவாரியான படங்கள் அந்த படத்துல இருந்து தான் செய்திகள் எடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பமாகட்டும், இன்னைக்கு வரக்கூடிய கதைகள் எல்லாம் 10 ஆண்டுக்கு முன்னாடியே அவர் ஒரே ஒரு படத்துல பண்ணிட்டாரு. அப்படி ஒரு சிறந்த ஒரு படத்தை அது வந்து வணிக ரீதியா பெருசா போல, ஆனா வந்து ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தை கொடுத்த எங்கள் தயாரிப்பாளர், என்னுடைய நலம் விரும்பி இந்த படம் மிகப்பெரிய அளவுல வரணும், பேசப்படணும் அப்படின்ற மிகப்பெரிய ஆவலுடைய இளந்திருமாறன் தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் அவர்களை பேச அழைக்கிறேன். வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் விட்டிருக்கும் பெரியோர்களுக்கும் இந்த திரைப்படத்திற்காக உழைத்த அனைத்து திரைப்படத்துறை வல்லுநர்களுக்கும் நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் இளந்திருமாறன். இந்த சார் சொன்ன மாதிரி சார் வந்து இங்கே பார்க்கும்போது நான் நிறைய கண்ணாடிகளை பார்க்குறேன். ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் என்னுடைய முகத்தை நான் பார்க்குற மாதிரி இருக்கேன். சார் சொன்னாங்க அவரை பற்றி நிறைய தெரியாது, ஆனால் அவர் செஞ்ச வேலைகள் வந்து மிக அதிகமாக பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் 20 வருஷமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து அவ்வளோ பாப்புலர் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நான் பிகின் த சீன் தான் இருந்திருக்கேன். நான் சக்திவேல் நாகப்பன் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. குறிப்பாக இதில் இந்த எஃப்எம்எஸ் மீடியா தயாரிப்பாளர் சார் பேர் என்ன? எஃப்எம்எஸ் தயாரிப்பாளர் பேர் 4 பேர் இருக்காங்க. ஓகே, இந்த எஃப்எம்எஸ் மீடியாவுடைய தயாரிப்பாளர்கள் 4 பேருக்கும் மிகப்பெரிய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட்லாம் இந்த 12 ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க. இந்த 12 ஐட்டமும் இல்லாமல் ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்காக பணம் கொடுத்து உதவி இந்த படத்தை ஒரு முழு சித்திரமாக திரைப்படமாக மாற்றியதற்கு அந்த 4 பேர் தான் மிகப்பெரிய தூண்கள். அவர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலாக வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்தது வளர்ந்தெல்லாம் கிராமத்தில் தான். கிராமத்தில் நாடகம்லாம் போடுவாங்க. அந்த நாடகத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டாக இருக்கும். தாயா தாரமா அப்படின்னு ஒரு டைட்டில், அதாவது நாடகம் நடக்கும். கிராமத்தில் நடக்கிற ஒரு சாதாரண ஒரு நாடகம் தான். இன்னொரு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரா மானமா. ஸோ இந்த மாதிரி தான் டைட்டில்லாம் இருக்கும். இந்த ஆடியோ லான்ச் கீழே பார்க்கும்போது இவர் 2 விஷயம் சொன்னார் டைரக்டர் சார். தாயா தாரமா அவங்க 2 பற்றியும் வச்சு தான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னாங்க. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அது சாதாரண குடும்ப படம். மாமியார் மருமகள் சண்டை, தாய் பக்கம் நிற்கிறானா தயார் பக்கம் நிற்கிறாங்கிறது அதோட கதை. ஆனால் இதில் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா தாயையும் உயர்த்தி தாரத்தையும் உயர்த்திட்டாரு. ஸோ தாயா தாரமாங்கிற வேண்டிய தாயும் உண்டு தாரமும் உண்டு, 2யுமே சேர்த்து சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி அந்த உயிரா மானமா அதுலேயும் ஒன்று இருக்குது. நாங்கள்லாம் மனிதன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று உணவு தான். உணவு சாப்பிட்டா உயிரோடு இருக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் நாம் எப்படி நாகரிகமாக மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உணவை விட உடைதான் மிக முக்கியமானது ஒன்று அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நமக்கு உருவாயிருக்கு. இந்த பத்மாவத் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். ஒரு கான் வந்து ரஜபுத்திரர்களை வந்து ராஜ்புத்தை வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வின் பண்ண உடனே கடைசியில் பார்த்தீங்கன்னா சூழ்ச்சியார் தான் வின் பண்ணுவார். வின் பண்ணதுக்கு அப்புறமா அனைத்து ரஜபுத்திரர்கள் மகளிர்களும் பார்த்தீங்கன்னா தீக்குளிச்சிருவாங்க. அங்க உயிரை விட மானம் தான் முக்கியம். ஏன்னா அவங்க வந்து இந்த பெண்களை கவர்றதுக்காக தான் மொத்த கதையே. பத்மாவத்தின் ஒரு இந்தி திரைப்படம்.
ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தெரியும். ஸோ அவங்களுடைய இன்புட் பாதி கொடுத்துட்டு நான் என்னெல்லாம் பண்ணோ அது எல்லாத்தையுமே சர்க்கார்படுத்த வச்சுருக்காங்க, எக்ஸப்ட் வின்னிங். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கடைசி கிளைமேக்ஸில் வந்து ஒரு சர்க்குணம் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு தேர்ந்து அவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு பார்ப்பாங்க. அதுக்காகவே உண்மையிலே சர்க்குணம் ஐஏஎஸ் வந்து சகாயம் ஐஏஎஸோட இமிட்டேஷன். நான் மீண்டும் 2016 என்னுடைய வேலையை திறந்துட்டு சகாயம் ஐஏஎஸோடு சேர்ந்து மக்கள் பாதை என்ற அமைப்பு ஆரம்பித்து நடத்தினோம். மக்கள் பாதையினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் தான். சாருக்கு அடுத்து நான் தான் அந்த அமைப்பில். கிட்டத்தட்ட 1,50,000 மெம்பர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. அவ்வளோ பேரையும் வச்சுட்டு மிகப்பெரிய அளவில் சார் வந்து அரசியல் வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. அதனால மக்கள் பாதை வந்து அப்படியே தனியாக இன்ஆக்டிவ் வச்சுருக்கோம் நாங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த படத்தில் வந்து ஒருதலை ராகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. திரு டி ராஜேந்திர அவர்கள் இயக்கிய படம். வரும்போது யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஒரு வாரம் தியேட்டர் எம்டியா ஓடிச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் சூப்பர் சக்சஸ் ஆச்சு. அதே மாதிரி முதல் மரியாதை முதல் 5 நாள் ஓடலை, அதுக்கப்புறம் தான் ஓடிச்சு. அதுவும் கிராமத்துக்கு மையமாக்கிய படம், சாதாரண எளிமையாக எடுக்கப்பட்ட படம், பெரிய பொருட்செலவு இல்லாத படம். அதே மாதிரி நாயகன். ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் பேசப்படலனாலும் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி கொடுச்சு. அந்த வகையில் ஒருதலையாகம் போல, முதல் மரியாதை போல, நாயகன் போல ராட்டை படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லோரையும் வாழ்த்து வழங்குகிறேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி, வணக்கம். பெருமையான விஷயம். இந்த திரைப்படத்தை அவர் ஏற்கனவே பார்த்தாரு. அவருடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் நிறைவா வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என் பாசமிகு ஊடக நண்பர்களுக்கும், என் அருமை அண்ணா விஜயமுரளி அண்ணாவுக்கும், திருத்துளசி பழனிவேல் அண்ணாவுக்கும் என் தலைவணக்கம். ஒரு படைப்பின் வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால், மக்கள் சார்ந்த ஒரு வாழ்வியலாக இருக்க வேண்டும். மக்களுடைய சார்ந்த அந்த வாழ்வியல் தான் சமூகத்தின் அடிவேர் ஆணிவேராக பதிவாகும். மரியாதைக்குரிய இப்படத்தின் இயக்குனர், அருமை நண்பர், எல்லோரும் அவங்க பேர் உச்சரிச்சிட்டாங்க, நானும் சொல்லிக்கிறேன், சக்திவேல் நாகப்பன். தனித்து ஒரு படத்தை இயக்குவது என்பது கதையை எடுத்து எதற்காக கதை எழுதுகிறோம் என்பது மக்களுக்கான ஒரு கதையாக இருக்க வேண்டும். இந்த படத்துடைய முழு சிறப்பு என்னவென்றால் பெண்மையை போற்றுவது. முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள் 75 படத்தை இயக்கியிருக்கிறார், என் படத்தை சேர்த்து. அந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் 75 படம் அவர் வாழ்ந்த காலங்களில். அந்த 75 படமும் பெண்மையை போற்றுகின்ற படம். என் படத்தோட பாத்தீங்கன்னா பெண் சிங்கம், மறக்க முடியுமா, பெண் சிங்கம், எல்லா பெண் பராசக்தியிலும் பெண்மையை போற்றுவது, பெண்மையின் வாழ்வியலை சொல்வது. இந்த காட்சி பாருங்க, இந்த படத்துல ஒரு பெண்ணுக்கு, அந்த மனைவிக்கு ஒரு கணவன் கால் அமுக்குறாங்க, அது ஒரு காட்சி பண்ணியிருப்பாரு. ஒரு கணவனுக்கு பெண்ணு காலம் வைப்பாங்க. சரிசமத்தை, சமத்துவத்தை இந்த படத்தில் நான் பார்த்த காட்சி. எப்பொழுது உலகம் ஒரு நாள் பெண்ணை போற்றுகிறதோ அப்போது இந்த உலகம் தளர்ந்து நிற்கும் என்று வரலாறு சொல்லுகிறது. பாரதி சொல்லியிருக்கிறான், பைரவன் சொல்லியிருக்கிறான், கீட்ஸ் சொல்லியிருக்கிறான். ஒரு படத்தில் கதாநாயகனா நடிப்பது என்பது எவ்வளவு கடினமானது, தயாரிப்பாளர்கள் என்ற ஊன்றுகோலை எடுத்து நடந்து செல்வது எவ்வளவு கடினமானது, பிறகு தன்னுடைய படைப்பிலே இயக்கம் என்பது எவ்வளவு கடினமானது என்பதும் ஒவ்வொரு உதவி இயக்குனராக வளர்ந்து ஆளாகின்ற இயக்குனர்களுக்கு தெரியும். இந்த படத்தில் பாடல் பார்த்தேன். அருமை பாடலாசிரியர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும். ஒரு படத்திற்கு அத்தனை தூண்களும் தூக்கி நிறுத்தினால்தான் அந்த படத்துடைய வெற்றி. ஊடக நண்பர்களும் சேர்த்து. இவர்கள் இல்லை என்றால் எங்களுக்கு யாருமே இல்லை. சிறு படம், பெருப்படம், பெரிய படம் என்பதெல்லாம் கிடையாது. வெற்றி படம். புதிய பாதை ஒரு வெற்றி படம், கேளடி கண்மணி ஒரு வெற்றி படம், இந்தியன் ஒரு வெற்றி படம். அங்க இருக்கின்ற காட்சி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 50 கார் தேவைப்படும், ஒரு ஹெலிகாப்டர் தேவைப்படும். அது பொருளாதார ரீதியாக அந்த படத்தை நம்ம எடுக்கிறோம். ஒரு கிளி மட்டும் தேவைப்படும் கூண்டுக்குள்ள, குக்கு கத்தும், அதுக்கு ஒரு ஷாட், அதை ரசிப்போம். ஒரு மாடு,
ஒரு ஆடு இல்லையா, இப்படி படைப்புகள் இப்படி பார்த்த ஒரு படம் ஒண்டி முனியும் நல்ல பாடகனும் ஒரு படம். நான் ரொம்ப ரசிச்சேன். அந்த டைட்டில் தான் அப்படி வச்சிருக்காங்க. அந்த நல்ல பாடகன் ஒரு தலைப்பு, அந்த டைட்டில் சமூக புரட்சியை சொல்லியிருக்காங்க. அது இப்போ பேசலாம். ஓகே ஓகே. இந்த படம் முதல்ல வரவேற்பு சொல்லியாச்சு. அடுத்தது வந்து இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் சிஎஸ்எம் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நெசவாளர் சார்ந்து இருக்கக்கூடிய முதலாளிகள் ஒரு 4 பேர் எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அந்த முதலாளிகளுடைய பெயரை நான் சொல்ல எனக்கு கடமைப்பட்டிருக்கேன். சிஎஸ்எம் பழனிசாமி, ராமசாமி, முருகன், ஜிஜி கண்ணன், இவங்க 4 பேர் வந்து விசைத்தறி உரிமையாளர்கள். விசைத்தறி சங்கம் வச்சுருக்காங்க. நான் விசைத்தறியை சார்ந்து ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு வந்துட்டு தம்பி எங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், அதை நீங்கள் படமாக எடுத்திருக்கீங்க, அதை நான் ரிலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் சிஎஸ்எம் கிரியேஷன்ஸ் இவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்பான்சர் சப்போர்ட் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் இந்த அளவுக்கு நிகழ்ச்சி நடத்துறது. ஒருத்தரோட உதவி இல்லாம ஒருத்தரால அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது இல்லாம சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காரு, சங்ககிரி ராஜ்குமார் அண்ணன். போன வாரம் அந்த நிகழ்வு நடந்தது. அவருக்கு என்னால் வந்து வாழ்த்து சொல்ல முடியல. இது என்னுடைய மேடையில் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறோமா நான் வச்சுக்கிறேன். ஒரு படம் பண்ணியிருக்காரு ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். எனக்கு எதிர்ப்பால் நிற்கிற அத்தனை பேரும் சினிமா கனவுகளோட சினிமா ஆசையோடு நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் முழுசாக பயன்படுத்தாமல் நாம் நிறைய அடிபட்டதன் விளைவாக தான் நம்ம இன்னும் அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஸ்டேஜ் அப்படியே உங்களை திருப்பணும். நீங்க பண்ற லவ் அந்த அளவுக்கு இருக்கு. சினிமா வந்து ஊடகம் வந்து எவ்வளவு லவ் இருக்குன்னா நமக்கும் அதுக்கும் மிகப்பெரிய லவ் இருக்கு. ஸோ நீங்க எல்லாமே சினிமா கனவு, நீங்க எல்லாம் ஜெயிக்கணும். அடுத்த முறை நாங்க எல்லாம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன். என்னுடைய கடவுள் எனது மனைவி, என் ஒய்ஃப் தான் என்னுடைய கடவுள். எனது கோவில் எனது குடும்பம், எங்க அம்மா. எனது கோவில் வந்து எங்க அம்மா, எனது கடவுள் என் மனைவி, எனது உலகம் சினிமா. நீங்க எல்லாம் தான் என்னுடைய உலகம். நான் எனக்கு இவ்வளவுதான் ஆசை, இதுக்குள்ளதான் இருக்கணும். என் தெய்வத்தை மதிக்கணும், என் கோயிலுக்கு நான் விசுவாசமா இருக்கணும், என் நண்பர்களோட நான் சொந்த பந்தமா விளையாடி இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி இல்லை. ரொம்பவும் இப்ப பாருங்க, நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். ஒரு சினிமா அப்படின்னு என்னுடைய டைரக்டர், சீனியர் டைரக்டர் எல்லாத்திட்டையும் பேசும்போது சொன்னேன், கமர்ஷியல் இல்லாத ஒரு சினிமாவை எடுத்து கமர்ஷியலா ஹிட் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் நான் படத்தை எடுத்திருக்கேன். இந்த ராட்டைய கமர்ஷியல் இல்லாத கமர்ஷியல் படம், இது என்னுடைய லட்சியம். இது வரைக்கும் நான் சொல்ற விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எல்லாம் இல்லாம ஒரு படம் நீங்க வந்துட்டு கை கட்டி காமிச்சீங்கன்னா நான் வந்துட்டு நீங்க சொல்றத நான் செய்யறேன். சரிங்களா? என்னுடைய படத்துல அரசியல் பேசல, ஆன்மீகம் பேசல, ஜாதி மதம் பத்தி பேசல, வன்முறைய காட்டல, மது போதை சிகரெட் இது போல கலாச்சார சீர்கேட்டை காட்டல, சண்டை சச்சரவை அடிதடியை காட்டல, டிஜிட்டல் பேசல, கைபேசி காட்டல, போலீஸ் அடிதடி ரகல இது போல கட்ட பஞ்சாயத்தை காட்டல, துப்பாக்கி இது போன்ற கத்தி இது போல ஆயுதங்களை காட்டல, ரத்தம் தெறிக்க நான் படத்தை எடுக்கல, கொலை கொள்ள கற்பழிப்பு மங்கை சீரழிப்பு இது போல எந்த ஒரு விஷயமும் காட்டல. இது போல விஷயம் இல்லாம ஒரு சினிமா எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் முடியும்னு சொன்னா ஊடகம் எனக்கு வந்து பதில் சொல்லுங்க. இதெல்லாம் இல்லாம ஒரு படத்தை எடுத்திருக்கேன். இந்த படத்தை எடுத்துட்டு என்னுடைய சீனியர் டைரக்டர்ஸ் கிட்ட நான் போய் போட்டு காட்டுறேன், இந்த மாதிரி எந்த விஷயம் இல்லாம நான் படம் எடுத்திருக்கேன் சார். டாக்குமெண்ட்ரி மாதிரி படத்தை எடுத்துட்டு வந்து நீ சினிமான்னு சொல்ற, இதெல்லாம் இல்லாம படம் எடுக்க முடியுமா? தட் இஸ் கமர்ஷியல். சினிமா ஒரு வியாபாரம். அந்த வியாபாரத்துல இதெல்லாம் இருந்தா தான் வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்போ இளைஞர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? இன்னைக்கு வரக்கூடிய போஸ்டர் அத்தனையில வந்து கத்தி ரத்தம் துப்பாக்கி வன்முறை செக்ஸுவல் இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கு போஸ்டர்ல.
யாரையாவது ஒரு குடும்ப பங்கான ஒரு போஸ்ட் அடிக்க முடியுமா? நான் அடிச்சிருக்கேன் போஸ்ட், புருஷன் பொண்டாட்டி அப்படி யாராவது போட்டு அடிச்சிருக்காங்களா போஸ்ட்? இடுப்பு தெரியணும், தொப்புள் தெரியணும், இல்லைன்னா அருவா சண்டை தெரியணும், அப்படிதான் வச்சிருக்காங்க போஸ்ட் எல்லாமே. இளைஞர்கள் எல்லாம் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. நான் இதை வந்து ஏன் சொல்றேன்னா, இந்த நான் எடுத்திருக்கிற படத்தை மட்டும்தான் நான் பெருமையா சொல்ல முடியும். அடுத்தவங்க எடுக்கிற படத்தை நான் குறை சொல்லல. அப்படி இருக்கக்கூடிய சமுதாயத்தை நான் இப்படி திருப்பி போட்டு காமிச்சிருக்கிறேன். எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் ஊடகம் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். நான் இவ்வளவு தூரம் நான் பேசிட்டேன். இதுக்கு மேல என்னுடைய விருந்தினர்கள் வந்து பேசுவாங்க. முதலாவதாக ஓகே, ஒரு நிமிஷம். முத்தாய்ப்பாக இந்த தமிழ் திரையுலகத்திற்கு நமக்கு சக்திவேல் நாகப்பன் என்கின்ற சிவசக்தி பிரபு அவர்களை இந்த தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய குருநாதர் சலங்கைத்துறை அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் சலங்கைத்துறை பேசுகிறேன். இப்போ சக்திவேல் நாகப்பன் அவர் வந்து என்னுடைய 2 படங்களில் உதவியாளராக, தயாரிப்பாளருக்கு உதவியாக, எல்லா விதத்துலேயும் எனக்கு வந்து துணையாக இருந்து பணியாற்றினார். இபிகோ 302, கடத்தல், இந்த 2 படத்துலையும் ஒர்க் பண்ணார். மிகப்பெரிய திறமைசாலி, நடிக்கணும், நடித்து ஹீரோ ஆகணுங்கிற பெரியோட சுற்றிட்டு இருக்கிறவர். அவருக்குள்ள கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதி அதை இயக்கி ஒரு படத்தை தயாரித்து இன்னைக்கு நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்காங்கிறது எனக்கு உள்ளபடியே பெருமையா இருக்கு. அவர் வந்து இன்னும் பெரிய உயரங்களை தொடரணும்னு வாழ்த்துறேன். ராட்டை படத்தினுடைய டைட்டில் ஒரு நெசவாளர் குடும்பத்தினுடைய உள்ள இருக்க சிக்கல், வறுமை, அதுல அவங்க எப்படி மீண்டு வர்றாங்க அப்படிங்கிற அடிப்படையா வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. அந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்தையும் சென்றடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ராட்டை அப்படின்னாவே முதல்ல நூல் நூக்கிறக்கும், அதுக்கப்புறம் அந்த நூலை வந்து தாரா மாற்றி நெசவு செய்யறதுக்கும் பயன்படுற ஒரு கருவி. அது எப்படி சுத்திக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி சக்திவேல் நாகப்பனுடைய திரை உலக விஷயம் வந்து சுத்திக்கிட்டே இருக்கணும்னு நான் அவரை மனசார வாழ்த்துறேன். நன்றி. அடுத்ததாக இந்த தமிழ் திரையுலகம் ஆகட்டும், இந்த இந்திய திரையுலகம் ஆகட்டும், இல்லை உலக திரையரங்கம் ஆகட்டும், பல்வேறு சாதனைகளே எப்படி நம்ம ராட்டை படம் ஒரு சாதனை பண்ண தயாராக இருக்கோ அது மாதிரி அடுத்து ஒருத்தர் வர்றார். நம்ம பார்த்திபன் இயக்குனர் பார்த்திபன் கூட ஒரு புதிய முயற்சி பண்ணார். அந்த மாதிரி ஒரு புதிய முயற்சி செஞ்சு இருக்கக்கூடிய சங்ககிரி ராஜ்குமார் அவர்களை பேச வருமாறு வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ராட்டை அப்படின்ன உடனே என்னன்னா, எனக்கு பர்சனலாக என்னுடைய வாழ்க்கையோட கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு தெருக்கூத்து ஃபேமிலி. தெருக்கூத்தாடிகள் வழக்கமாக என்னன்னா, இரவு நேரத்தில் தெருக்கூத்தாட போனாங்கன்னா பகல் நேரத்தில் வேற ஒரு வேலை செஞ்சு ஆகணும். ஏன்னா வருடம் முழுக்க தெருக்கூத்து நிகழ்ச்சி இருக்காது. எங்கேயாவது திருவிழாக்கள் இருந்தால் அந்த வருஷத்தில் ஒரு 50 நிகழ்ச்சி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 300 நாட்களுக்கு அவங்க ஏதாவது வேற ஒரு வேலை செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரி எங்கள் அப்பா எல்லாம் செஞ்ச தொழில் வந்து இந்த விசைத்தறி தொழில். நாங்கள்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த படத்துல காட்டக்கூடிய அத்தனை பொருட்களையும், உபகரணம், காட்சிகளும் என்னோட நான் தொடர்பு படுத்தி பார்த்துக்கிட்டேன். அது பார்க்கும் பொழுதே எனக்கு வந்து என்னுடைய சிறு வயது ஞாபகம்லாம் வந்துச்சு. அந்த கோணு, பாவு, ராட்டை, அந்த ஊக்கு எடுக்கிறது, அந்த நூல், இது எல்லாமே நான் வெங்காயம் படத்துலேயும் இந்த தறி தொழிலில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக வச்சுருப்பேன். அதில் ஒரு தறி ஓட்டிட்டு ஒரு கேரக்டர் வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருப்பான். அந்த வெங்காயம் படத்தில் அந்த முடியில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்செல்லாம் ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுருந்தோம். எப்படிங்க இந்த டீட்டெயிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க எங்கள் சினிமாவில். இது எங்கேயோ இருக்கிற ஒரு கதையை எழுதிட்டு
நாம அதை வந்து டீட்டெயில் பண்ணணும்னு ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லயோ மேக்கப் மேன்கிட்டயும் சொல்லி செய்யணும்னா தான் இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுக்கணும், இதுக்கெல்லாம் போய் நம்ம தேடி நம்ம அவங்க கிட்ட யோசனைகளை கேட்டு அப்புறம் இதெல்லாம் வைக்கணும். ஆனா நம்மளே வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம பதிவு பண்றோம் அப்படின்னா இது தானாவே நமக்கு வந்து நம்ம தறி ஓட்டிட்டு வந்தா ஒரு 20 மணி நேரம் ஒரு காலையில ஆரம்பிச்சு 18 மணி நேரம்லாம் தறி ஓட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க, 2 ஷிஃப்ட் எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. கண்டிப்பா அவங்க தலை முழுக்க வெள்ளையா இருக்கும், அந்த பஞ்செல்லாம் ஒட்டிட்டு வர வீட்டுல வந்து குளிச்சுட்டு படுப்பாங்க. இதையெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையிலே பார்த்துருக்குறோம். அப்படிங்கும்போது இதுக்கு வந்து பெரிய நம்ம ரெஃபரன்ஸ் எல்லாம் போய் எங்கேயும் எடுக்க தேவையில்லை. அப்படி ஒரு குறிப்பிட்ட காட்சிக்கே நான் வந்து எனக்கு அவ்வளோ என்னோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த படமும் அந்த தறித்தொழிலை மையப்படுத்தி இவர் பண்ணியிருக்காரு. அந்த தறித்தொழில் இருக்கிறவங்க கூடவே வாழ்ந்து அவரும் அந்த அந்த தொழிலில் இருக்கிறவர் அது ரொம்ப அந்த தொழிலை நேசிச்சு உள்வாங்கி அதிலேயே ரத்தமும் சதையுமா ஊர்ன ஒருத்தர் அந்த ஒரு ஒட்டுமொத்த படத்தை எடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது நிச்சயமா இந்த மக்களுக்கு பார்க்காத ஒரு படத்துல ஒரு பார்க்காத ஒரு ஏரியாவை இந்த படத்துல நான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த படத்தை பார்க்கறதுக்கு. இந்த மாதிரியான புது புது விஷயத்தெல்லாம் செய்யணும். புது புது இயக்குனர்கள் புது புது கலைஞர்கள் சினிமாவுக்கு வரும் பொழுது அவங்க பார்த்த வாழ்க்கைய அவங்க வாழ்ந்த வாழ்க்கைய நம்ம சினிமாவுக்கு காட்டும் பொழுதுதான் அது புது சினிமாவா இருக்கும். இல்ல நான் ஏதோ சினிமாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து டிஸ்கஷன்ல கலந்துட்டு நாமளா சொந்தமா ஒரு கதையை கிரியேட் பண்றோம்ட்டு எங்கேயோ இருக்கிற நாட்டை எடுத்து நம்ம பண்ணும்போது என்னன்னா அது வழக்கமான பேட்டர்னா இருக்கக்கூடிய சினிமாவா தான் இருக்கும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய திரைப்பட விழாக்கள் போனோம்னா இந்த வழக்கமான பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய சினிமாக்களுக்கு எல்லாம் பெருசா யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தறி தொழில் மாதிரி ஒரு கூத்து தொழில் மாதிரி ஒரு விவசாயத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒரு லாரி தொழில் மாதிரி இந்த மாதிரி ரொம்ப உள்ள இன்டீரியர் இருக்கக்கூடிய வாழ்வியலை பதிவு பண்ற படங்களை தான் அவங்க கொண்டாடுறாங்க. நம்ம கமர்ஷியல் சினிமாவில தான் இது சண்டை இருக்கணும், அடிதடி இருக்கணும், பாட்டு இருக்கணும், இவர் எதெல்லாம் இல்லைன்னு சொன்னாரோ அந்த இல்லாத விஷயங்கள் தான் உலக சினிமாக்களுக்கு குவாலிட்டியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு உலக சினிமாவை எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒருவேளை முதல் படம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாமோ குறைகள் இருக்கலாமோ அல்லது அவங்களுக்கு பொருளாதார சிக்கல் ஏதாவது அவங்களுக்கு கை கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம். ஆனால் அந்த முயற்சி அடுத்தடுத்த விஷயங்கள் அவங்க சரி பண்ணிக்கலாம். அந்த முயற்சியை நம்ம எல்லாரும் அங்கீகரிச்சே ஆகணும். இந்த மாதிரி ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் சினிமாவுக்கு புதிய கதை களத்தை அறிமுகப்படுத்துற இயக்குனர்களை நம்ம கொண்டாடணும், அவங்களை நம்ம அங்கீகரிக்கணும், உற்சாகப்படுத்தணும். எங்கேயாவது சின்ன தவறுகள் இருக்கலாம், ஏங்க பெரிய இயக்குனர்கள் பண்ற படங்களே பெரிய தவறுகளை செஞ்சுட்டு தோத்து போற படங்கள் இருக்கு. அப்ப புதிய இயக்குனர்கள் வரும் பொழுது அந்த தவறுகளோ சின்ன குறைபாடுகளோ இருந்தா அதையெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு அவங்களோட முயற்சியை அந்த ஆர்வத்தை அவங்க சொல்ல வர விஷயத்தை நம்ம பாராட்டி அவங்களை அங்கீகரிக்கணும். இந்த மாதிரியான தமிழ் சினிமால உலகத்தரமான கதை களத்தை நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய இயக்குனர்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கு விடைபெற நன்றி, வணக்கம். அண்ணன் சங்ககிரி ராஜகுமார் அவர்களுக்கு நன்றி. அவர் வந்து ஒரு புதுமையான முயற்சியா ஒரு படம் அவரே மட்டும் நடிச்சு அவரே எடிட்டிங் பல்வேறு வேலைகளில் க்ரௌட் ஆர்டிஸ்ட் வரைக்கும் படத்தில் நடிச்சிருக்க எல்லா கதாபாத்திரங்களும் அவரே பண்ணியிருக்காரு. ஒரு சிறந்த முயற்சி. விரைவில் அவருக்கு ஒரு நம்ம சார்பாகவும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்தது KRS ஜவஹர்லால் இயக்குனர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சக்திவேல் நாகப்பன் அவர்கள் நான் இயக்கிய நான் வேற மாதிரி என்ற படத்திலும் உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா, காஷ்மீர், ஃபாரின் என்று கதைக்களத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஒரு விசைத்தறி கூடத்தை கதைக்களமாக எடுத்து அதை வெற்றி அடைய செய்ய போகிறார் சக்திவேல் நாகப்பன். படம் மிகவும் அருமையாக இருந்தது. பாடல்கள் அனைத்தும் அருமை, இனிமை. ராட்டை பம்பரமாக சுழன்று பம்பர் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அண்ணன் வந்து நான் வேற மாதிரி, ஆத்மா போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்ததாக தொழில் அதிபரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரும் எங்களுடைய நலம் விரும்பியமான அண்ணன் நரேஷ்குமார் அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு 2 விஷயம் பர்சனலாகவே சொல்லணுன்ட்டு விருப்பப்படுறேன்.
என்னோட அனுபவம் 1994 முக்தா சீனிவாசன் நாயகன் படம் எடுத்திருந்தாரு. அப்போ எனக்கு வந்து 27 வயசு எனக்கு. அப்போ என்னை வந்து கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி அவர் ஏதோ கல்லு கில்லு விற்கிறார் ஷூட்டிங் போட்டது. நாங்கள் போயிருந்தேன், போக் ரோடில் வீடு அவருக்கு. அப்போ பார்த்துட்டு ஹாலில் உட்காந்து பேசும்போது கடப்பாக்கல்ல இந்த ஷூட்டிங்கு போட்டிருந்தார், ஒரு டான்ஸ் ஒன்று நடக்கும். அப்போ சொன்னார், இதை எடுத்துக்கோப்பா, நீ தான் பிஸ்னஸில் இருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கேன்னாரு. அப்போ நான் சொன்னேன், இது அவ்வளோ வேல்யூ இல்லை சார், எதனா ஒன்று போட்டு கொடுங்கன்னா. அப்போ சொன்னார், தெரியாத இந்த படம் எடுத்துட்டேம்மா நாயகன்னு, லாஸ்ட்டில் இருக்கேன் நான், நீ எதனா எடுத்துகிட்டு போய் என்ன சரி பண்ணி கொடுன்னாரு. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், அந்த செட்டு இருக்க ஐட்டம் நான் கல்லில் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணி கொடுத்தேன். 1,32,000 கொடுத்தேன். ரொம்ப ஹாப்பி அவர், ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் திடீர்னு என்னன்னு தெரியல, ஒரு நாள் பார்த்தா மேனேஜர் வந்திருந்தார் வீட்டுக்கு. என்னன்னாக்கா, 100வது நாள் படத்துக்கு உங்களை கூப்பிடுறாரு சார் என்னாரு. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. பட் நான் சினிமாவுக்கு வந்து நான் போனதில்லை, கோயில் நிகழ்ச்சிக்கும் போனது கிடையாது, நான் ரெண்டுக்கும் போக மாட்டேன். ஏன் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன்னு சொன்னால், இந்த அரசியலில் சினிமாவில் இவர் ஒன்று சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நான் அரசியல் பேசல, இது பண்ணல, ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி இதை செய்யலன்ட்டு சொல்லியிருந்தார். இதை தான் நான் வந்து 21 வருஷமாக நான் செஞ்சுட்டு இருக்கேன் அரசியலில். நான் வந்து அட் தி ஏஜ் ஆஃப் 21, தட் இஸ் 27 வந்தேன், இப்போ 57. நான் வந்து அரசியலில் ஒரு மிடில் செக்ஷன்லேருந்து அரசியலில் இந்த மசாலா இல்லாத தமிழ்நாட ஒரு நாள் வந்து மத்திய வர்க்கத்தில் ஆளுங்கள் ஆட்சி ஆள வேணும்ன்றது இந்த முயற்சியில் இன்னும் நான் ஈடுபாடு பண்ணிட்டு இருக்கேன். 27 வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் 27 வருஷத்தில் என்னை வந்து என்னோட பாப்புலாரிட்டி ஒன்றா வெளியே தெரியாத இருக்கலாம், ஆனால் என்ன மட்டும் எல்லா ஜாம்பவனுக்கும் தெரியும், எல்லா ஜாம்பவனுக்கும் தெரியும். ஏன்னா நான் ஐஸ்வர்யா கூட சர்வசாதாரண டீ சாப்பிட்றேன் உட்காந்து, அஜித் பவார் கூடவும் அந்த சாதாரண டீ சாப்பிட்றாள், பிரஃபுல் பட்டேல் கூட சாப்பிட்றோம். இந்த திரை உலகத்தில் வந்து என்னை வந்து ஓரளவுக்கு இல்லைல்ல பெரிய ஆளுங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒரு வாட்டி இந்த ரோஜா படம் வந்து இவர் நம்ம ஸ்ரீகாந்த் படம், அவருக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏசிஎஸ் ஆஃபீஸில் உட்காந்துருந்தார் வெளியே, என் குமரன் கால் நாளாத்தில் தான் வீடு அவருக்கு. அப்போது என்னை பார்த்தேன்னா, இங்கே நான் பார்க்க போகிறேன் ஏசிஎஸ், என்ன ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் ஃபைனான்ஸுக்கு படம் கம்ப்ளீட் ஆகலைன்னு ஏசிஎஸ் கிட்ட சொன்னேன், கொடுத்துருங்கன்னாரு. அந்த படம் கம்ப்ளீட் ஆச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்களா, இன்னைக்கு யூகே முரளி சிங்கர் அவர் வந்து ஃபங்க்ஷன் வச்சுட்டாரு. அப்போ வந்து நைட்டு வந்து அவரை வந்து நைட் எடுத்து கொடுத்தேன் கையில் காஷ், யூகே முரளிக்கு கொடுத்து பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி முரளியோட வாழ்க்கை மாறி இருக்குது. அந்த மாதிரி திரையுலகத்தில் நான் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஆனால் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற காரணம் ஒரே ஒரு காரணம்னா, எந்த முயற்சியும் நம்ம டைரக்டர் ஆக்டர் பண்ணியிருக்காரோ, இந்த முயற்சி நான் 27 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இவரை சந்தித்ததே ஒரு ஆக்சிடென்ட்டு. அன்றைக்கி நைட்டு ஜஸ்ட்டு ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆர்டினரி ஹோட்டலில். நான் ரொம்ப சிம்பிளான லைஃப் வாழ்வேன். அப்போ டக்குன்னு பார்த்துட்டு இவர் தான் என்னை கண்டுபிடிச்சாரு. நான் இங்கே இருக்கீங்கண்ணா, ஏன் சாப்பிடக்கூடாது அண்ணே? அப்போ சொன்னேன், இல்லைண்ணா நான் உங்களை எதிர்பார்க்கலைங்கண்ணா. சொன்னேன், அப்பா லைஃப்ன்றது ரொம்ப சிம்பிள், காம்ப்ளிகேட் பண்ணுறது நம்ம தான், அதனால் சிம்பிளாக வாழுங்க. அதனால் ஒருத்தனோட சிம்பிளான வாழ்க்கைன்றது நான் இஷ்டத்துக்கு நம்ம மட்டும் தெரியும். ஏன்னா கை கால் கிடா செய்யாது உங்களுக்கு, நீங்கள் அப்போ ஒன்றுமே இருக்க மாட்டீங்க, அதுதான் வாழ்க்கை. அதனால் நீங்கள் இருக்கும் போது நார்மலாக எல்லாரும் கையெழுத்து கும்பிட்டு வாழ்ந்துங்கண்ணா. அப்போ டக்குன்னு சொன்னார், அண்ணா நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னாரு. நான் சொன்னேன், நான் வரது கிடையாதுப்பா, கோயில் நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன், ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன், அரசியலில் கூப்பிடு, ஹாஸ்பிட்டலில் என்ன அட்மிட் ஆகிட்டா சொல்லு, நைட்டு 12 மணிக்கு நான் வந்து நிற்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓமந்தூரில் இது வரைக்கும் 100க்கு மேலே ஆப்ரேஷன் மினிஸ்டர் கிட்ட சொல்லி கூட வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஸ்கூல் சேர்க்கணுமா, எந்த சேர்மனாக பேசுவேன் காலேஜ் கிட்ட, ஸ்கூல் சேர்க்கணுமா எந்த கரஸ்பாண்ட் கிட்ட சொல்லுவேன், நான் ஃபோன் பண்ண கண்டிப்பாக சீட் கொடுப்பேன், பாதி ரேட்டில் கொடுவோம். இன்னைக்கு எஸ்ஆர்எம்லேயே 100கணக்கில் பசங்க படிக்கிறாங்க, ஃபீஸ் இல்லாத. ஏசிஎஸ்ல ஃபீஸ் இல்லாத படிக்கிறாங்க. ஓமந்தூரில் 100க்கு மேலே ஆப்ரேஷன். சுப்பிரமணியம் துளசிக்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னால், அண்ணா அனுப்புண்ணா, நீ நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை சாதாரண ஆப்ரேஷன் இல்லை, ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிடும். பிரெயின் ஆப்ரேஷன், ஒரு நியூரோ ஆப்ரேஷன் பண்ண போனால் வெளியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் 25 லட்சம் கேட்பாங்க. நாங்கள் வந்து வெறும் ஃப்ரீயாக பண்ணுவேன். அது மட்டும் இல்லை,
10,000 20,000 கையிலையும் கொடுத்துட்டு வருவேன் உங்கள்கிட்ட. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் விருப்பப்பட மாட்டேன். பட் நான் ஏன் சொல்கிறேன்னா, இவரோட முயற்சி எப்படி நாயகன் படம் சக்ஸஸ் ஆச்சோ அதே மாதிரி இந்த படம் ஒரு நாள் பேசப்படும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இறைவனை பிரார்த்திக்கின்னு இந்த சினிமா ப்ரொடக்ஷன் பண்ணவங்களுக்கு என்னோட பாராட்டு மட்டும் இல்லை, என்னை கண்டிப்பாக ஆசீர்வாதமும் இருக்கு. இவங்க எதிர்காலத்தில் என்ன வேறு எதுனா கூட இந்த சம்மந்தமாக என்ன ஹெல்ப் பண்ணணும்னா கூட நான் கண்டிப்பாக நான் செய்கிறேன். என்ன முடிஞ்ச லெவலுக்கு நான் செய்கிறேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஐயாவுக்கு நன்றி. இந்த படத்துடைய இசை வெளியீடுன்னு முடிவு பண்ணது சில பிரபலங்களை அழைச்சி நிகழ்ச்சி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதில் எங்களுக்கு தடையாக இருந்தது 2. ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று எந்த பிரபலத்தை கூப்பிட்றோமோ அந்த பிரபலம் பேசுறதுக்கு பணம் கேட்குற சூழல். அந்த 2 தடையும் தாண்டி நம்மளுடைய நெருங்கிய நண்பர்கள் சில பேர் சொன்னாங்க, பிரபலங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏன் பிரபலத்தை தேடி கொடுக்குறீங்க, உங்களுடைய படத்தை பற்றி உங்களை பற்றி பேசக்கூடியவர்களை கூப்பிட்டு பேசுவீங்க. அந்த கருத்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வகையில் எங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய சில உள்ளங்களை வச்சு இந்த நிகழ்ச்சியை எளிய முறையில் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஊடக நண்பர்களுக்கு இந்த குழுவினர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறதெல்லாம், சின்ன படம் அப்படின்றது பொருளாதாரத்தை வச்சு கிடையாது. இந்த படத்துக்கு அவ்வளோதான் காசு தேவைப்பட்டது, அதனால இந்த படத்தை எடுத்திருக்கோம். அதெல்லாம் எங்ககிட்ட காசு இல்லை, அது 2வது. ஆனால் இந்த எடுத்துக்கிட்ட விஷயத்துக்கு ஒரு சின்ன பட்ஜெட் இருந்தது, அதில் நிறைவா செஞ்சு கொண்டாந்துருக்கோம். நீங்கள் தான் கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். இப்போ வாழ்த்துறையை தொடர்ந்து இந்த படத்தினுடைய வில்லன் சொல்ல முடியாது, இந்த படத்தினுடைய அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு காத்திரமா வாழ்ந்திருக்கக்கூடிய சித்தார்த் தர்ஷன் அவர்கள் வாழ்த்து வரல, இந்த படத்துல அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்துக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம் சார். இந்த ஞாயிற்றுக்கிழமை அழகாக சண்டேல நேரம் ஒதுக்கி இந்த விழாவுக்கு வந்ததுக்கு, ராட்டை திரைப்பட விழாவுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்களும். சார், ராட்டை படம் எஃப்எம்எஸ் மீடியா சக்திவேல் நாகப்பன் சூப்பராக இந்த படத்தை தயாரித்து இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட சிரமங்கள் எண்ணில் அடங்கா சொல்ல முடியாது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு எஃபெக்ட் போட்டிருக்கார் சார். ஸோ என்னென்னா ராட்டை வாழ்வியல் சார்ந்த ஒரு கதை சார். எனக்கு சொன்னார் கதை சொல்லும்போது, ஆனால் ஒரு உண்மையான சம்பவத்தை எடுக்கிறோம் ராட்டை. ஸோ அதில் ஒரு முதலாளி கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ ராட்டை நெசவு தொழிலாளர் முதலாளி அந்த கேரக்டரை நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணி கொடுங்கன்னாரு. கண்டிப்பாக சார் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன். மிக சிறப்பாக வந்தது. ஒரு ராட்டையோட இதுலேயும் தொழிற்சாலையிலையும் போகும்போது நாங்கள் நெசவு தொழிற்சாலையிலும் பல மாறுபட்ட ஒரு விஷயங்களை பார்த்தோம். ஸோ இவ்வளோ தொழில்கள் இப்படிலாம் இருக்குது அப்படின்றது நாங்கள் தான் பார்த்தேன். நான் சென்னையில் பிறந்து வளர்ந்ததெல்லாம். ஸோ அங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த கதையில் பண்ணும்போது அந்த என்வான்மெண்ட்டோட ஒரு கதாபாத்திரமாக வாழ்ந்தேன். ஸோ சாங்லாம் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காரு ஜி. சூப்பர் ஜி, சூப்பர். மணிகிருஷ்ணன் அருமை. எக்ஸ்ட்ரா நிறைய சாங்ஸ் எல்லாம் அருமையாக வந்திருக்கு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஜி, அருமையாக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி வெற்றி கேமராமேன் பண்ணியிருக்காரு. ஸோ மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவெல்லாம். ஸோ இந்த படம் அனைவருக்கும் பிடிக்கும். நீங்கள் எல்லாம் ஆதரவு தாங்க. சக்திவேல் நாகப்பன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காரு. இவர் நல்லா வரணும் தெரியல, ஏன்னா நல்ல ஒரு ஹீரோவாக நடிப்பு பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா பண்ணுவார். ஸோ தயாரிப்பிலும் நீங்கள் வெற்றி பெற்று எல்லாத்தையும் நல்ல மக்கள் இந்த ராட்டை இங்கே சுத்தந்து இல்லாமல் ரீல்லையும் சுழலும், சினிமாலையும் ரீல்லையும் சுழலும். உங்கள் பெரிய ஒரு வெற்றி பாதையில் கொண்டு செல்லும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் சார். அன்பு நண்பர்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த நீங்கள் சாங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, மியூசிக் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே இந்த விழாவோட ஹீரோவே மியூசிக் டைரக்டர் தான்.
அவர் நான் இன்ட்ரோ பண்ணல, இது நான் இப்போ இன்ட்ரோ பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் செட்டில் ஆயிருப்பீங்க, அதனால் இப்போ நான் இன்ட்ரோ பண்ணுறேன். என்னுடைய படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் மணிகிருஷ்ணன் அவர்கள். இவர் எங்கள் ஊர் தான். நான் ஒரு விஷயம் கேட்கும் போதுட்டு, யோ சினிமானா சென்னை தான்யா, நீ சென்னையில் வந்து சினிமா பண்ண, உனக்கு நீ உள்ளூரில் ஒரு உப்மா படத்தை எடுத்துகிட்டு வந்து சென்னையில் மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? சென்னைக்காரனுக்கு வேலை கொடு, சென்னைக்கு தான் சினிமா இருக்குது அப்படின்னு சொன்ன காலத்தில் நான் என் ஊரில் டெக்னீஷியனை தேடுறேன். என் அண்ணன் தம்பியில் நடிக்க வச்சிருக்கேன். நீங்கள் நடித்த கேரக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தக்காரங்க தான். ஆர்டிஸ்ட் எல்லாம் யாருமே இல்லை. இருக்கிற 2 ஆர்டிஸ்ட் இவங்க தான். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்துகிட்டு நான் சென்னை வந்திருக்கேன், நம்பி சென்னை வந்திருக்கேன். நீங்கள் பாடல்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பாடல்கள் வந்து வாடாமல்லி அப்படின்ற ஒரு சாங்கும், செவ்வழகி அப்படின்ற ஒரு சாங்கை வந்துட்டு அண்ணன் சரவணப்பிரியன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. இந்த பாடல் வரிகளை எழுதுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2-3 நாட்களுக்கு மேலே அவர் எடுத்துக்கிட்டாரு. இவர் கம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாள் எடுத்துக்கிட்டார். ஏன்னா ஒரு படத்தோட 8 சீனை கட் பண்ணி நாங்கள் அதை சாங்காக கம்போஸ் பண்ணோன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வான்முகில் அப்படின்ற ஒரு சாங் வந்துட்டு ஹீரோவோட இன்ட்ரோ, அவருடைய விளையாட்டு சார்ந்த ஒரு சாங்கு. அந்த சாங்கை வந்துட்டு ஐயா தமிழன் இளையா அவர்கள் வந்து இந்த சாங்கை வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு தகவலாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அங்கே பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அந்த மைண்டில் இருக்கும். அதுக்கு உண்டான கிரெடிட் அவங்களுக்கு தான் போய் சேரும். சரிங்களா? தேங்க்யூ.